வணக்கம் மக்களே. அரசியல் தீப ஒளி அரசியல் பார்வையில் நாம் இன்று காண இருப்பது மிக முக்கியமான ஒரு பதிவு. தமிழக தேர்தல் வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில் தமிழகத்தில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைந்து உள்ளது. இதை நான் சன் ஜோதிடம் மூலம் 2026 எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது, ஆன போதிலும் கூட்டணி ஆட்சி அமையும், அது சில காலகட்டங்களிலே கவிழும் என்று சொல்லியிருந்தேன். தற்போது தமிழகத்திலே அது சரியாக நடந்து கொண்டு வருகிறது. தற்போது இந்த கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி கட்டிலிலே அமர்ந்திருக்கிறது. அதனுடைய மந்திரி சபை விரிவாக்கம் 21/6/2023 அன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதிலே கிட்டத்தட்ட ஒரு 20 அமைச்சர்கள் கிட்ட புதிய அமைச்சர்கள், அதாவது துறைக்கு புதியவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் என்பதை நம்ம முதல்ல உணரணும். அனுபவம் யாருக்குமே தேவையில்லை. அரசியலை பொறுத்த வரைக்கும் அனுபவம் தேவையில்லை. அரசியலில் இன்றைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று எதுவென்று கேட்டால், மக்களுக்கு நல்ல பரிச்சயமாக இருக்க வேண்டும். அவருக்கு அரசியல் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு மிக அறிமுகமானவராக இருக்க வேண்டும். ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் மக்களுக்கு மிக மிக எளிமையான பரிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது தான் தமிழக வரலாற்றில் எழுதப்பட்ட விதி. இப்போ யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். அதை அவர்கள் கற்றுக்கொண்டு செய்ய வேண்டிய அவசியமில்லை. முதலமைச்சர் பதவியேற்ற உடனே எந்தெந்த கோப்புகள் கையெழுத்திட வேண்டும், எந்தெந்த இலாக்காக்களை முதல் மந்திரி ஏற்க வேண்டும், எந்தெந்த இலாக்காக்களை யாருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும், எந்தெந்த பதவிகளை மாற்றி அமைக்க வேண்டும், எந்தெந்த டிஜிபி, டிஐஜி, எஸ்ஐ, அதேபோல் கலெக்டர்லாம் எப்படி நம்ம மாற்றி அமைக்கணுமோ அந்தந்த இலாக்காக்களுக்கு அவர்களுக்கு தகுந்தவர்போல் மாற்றி அமைத்து கொள்வது அது வாடிக்கையாக உள்ளது. அரசியல் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று கேட்டால், அரசியலை சொல்லிக் கொடுக்க லட்சோப லட்ச மக்கள் இருக்கிறார்கள், அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். எந்தெந்த விதிகளை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த கோப்புகளிலே கையெழுத்து போடுவதும் அந்த நிர்வாகத்தை மேற்பார்வையிட்டு சரி தவறு என்று குறியிட்டு காட்டுவதும் ஆளுமை திறமையை சொல்லும். இதற்கும் அனுபவத்திற்கும் ஒன்றுமில்லை. தற்போது தமிழகத்திலே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லோருக்கும் தெரியும். அனைத்து இந்திய அதிமுக கட்சியில் இருந்து நிறைய அன்பர்கள் பிரிந்து இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து இன்று வெற்றி பெற்று அமைச்சராக இருக்கிறார்கள். இப்போ அனைத்து இந்திய அதிமுகவில் ஒரு காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் பேராதரவை பெற்றவர். அடுத்த கட்டமாக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மக்கள் பேராதரவை பெற்றவர். இந்த இரண்டு முகங்களுக்கும் மக்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் ஓட்டு போட்டார்கள். தற்போது அனைத்து இந்திய அதிமுகவில் இருக்கக்கூடிய
தலைவரோ மற்ற நிர்வாகிகளோ மக்களுக்கு பரிச்சயம் அற்றவர்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திமுக ஒரு மக்கள் முக கரிசனம் இல்லாத தலைவர் இருப்பதால் அதை மக்கள் ஏற்க மறுக்கிறார்கள். மேலும் அந்த கட்சியில் உள்ள தலைவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். ஆளும் கட்சி தோற்பதும் தோற்கும் கட்சி ஜெயிப்பதும் மூன்றாம் நிலையில் உள்ள கட்சி வருவதும் இதெல்லாம் இயற்கையின் எழுதப்படாத விதிகள். யார் எப்போ வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது, இயற்கைக்கு மட்டுமே தெரியும். ஆக பணம் இருந்தால் பத்தும் செய்யும் என்ற பழமொழி இன்று கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு கட்சி தோற்றால் எந்த கட்சி ஜெயிக்கிறதோ அதன் பின்னால் சாய்வது மனித இயல்பு. எந்த மனிதனும் சமூக சேவை இன்றைய அரசியலில் சமூக சிந்தனையோடு எந்த அரசியல்வாதியும் வரவில்லை என்பதை நம்ம கண்கூடாக காண முடியும். தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரைப்பட நடிகர், திரை உலக நட்சத்திரம். அவர் மக்களுக்கு மிக பரிச்சயமானவர். சமூக சிந்தனைலாம் விடுங்க, சமூக சிந்தனைலாம் இன்றைக்கி மக்கள் எதையும் எதிர்பார்க்கல. சினிமா துறையில் வந்துட்டிங்கன்னா அது போதும். சினிமா துறையில் ஒரு முன்னணி நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா, ஒரு கவர்ச்சிகரமான நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா அனுபவம் தேவையில்லை, மக்களுக்கு சேவை எதுவும் செய்ய தேவையில்லை, பொது சேவைகளை செய்ய தேவையில்லை. அந்த அடிப்படையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இருந்தார். அவர்களுக்கு அவர் உங்கள் மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், தமிழகத்தில் அவர் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பணிகளை செய்திருந்தார், என்ன பொது சேவைகளை செய்தார், பொது சேவையில் வருவதற்கு என்ன காரணிகள், என்ன காரணங்கள் வேண்டும், என்ன பணிகளை செய்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவசியமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் இவர் நாட்டுக்கு என்ன செய்தார், வீட்டுக்கு என்ன செய்தார், ஊருக்கு என்ன செய்தார் என்று பார்த்து ஓட்டு போடக்கூடிய காலங்கள்லாம் மாறி இன்றைக்கு அது தலைகீழாக மாறி சினிமாவில் நடித்தால் மட்டுமே போதும், எங்கள் தலைவர் அவர்தான் என்று தமிழக மக்கள், ஒரு சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறார், அவர் உலகத்தை காப்பாற்றுவார். அப்போது சினிமா என்பது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ சினிமாவில் கூடக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அப்போ மனிதனை நிச்சயமாக தாக்கும் அல்லவா. இப்போது நிறைய படங்களில் கத்தி, அருவாள், வீச்சருவாள்லாம் வச்சு சண்டை போடுறாங்க. அதே கலாச்சாரம் இங்கே தமிழகத்தில் பரவி கொண்டிருக்கிறது. அதில் மது போதைகளை காட்டினால் அந்த மது போதையை பயன்படுத்துகிறான். அதிலே வீச்சருவாய் காட்டினால் அந்த வீச்சருவாயை மக்களிடம் காட்டி மிரட்டுகிறான். ஒரு நட்சத்திரம் எந்த உடை அணிகிறதோ அந்த உடையை இங்கே அணிகிறான். அப்போது சினிமாகவே இந்த வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை சினிமாவாக மாறிக்கொண்டிருக்கிறது. சினிமாவும் நிஜ வாழ்க்கையும் ஒத்து போகுமா என்று கேட்டால் ஒத்து போகாது. ஆகவே இந்த மக்களின் தமிழகத்தின் வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய சிந்தனை உள்ள திரையுலகம், ஒரு இயக்குனர் வெளிவருவதில்லை, ஒரு இசையமைப்பாளர் வெளிவருவதில்லை, ஒரு கதாசிரியர் வெளிவருவதில்லை. அதிலே அரிதாரம் பூசிக்கொண்டு நடிக்கும் ஒரு நடிகர் மட்டும் பெரிய இடத்தில் பேசப்பட்டு ஒரு பெரிய பொறுப்புகளில் வரக்கூடிய அவல நிலை தான் தற்போது தமிழகத்தில் உள்ளது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நடிகரை கூட முதலமைச்சராக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய சினிமா துறை எந்த அளவுக்கு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். பொறுப்புணர்வோடு, அதாவது ஒரு சினிமாவில் காட்டப்படும் காட்சிகள் அப்படியே இங்கே மக்கள் நம்புகிறார்கள். அவர் ஒரு சினிமாவில் நிஜ வாழ்க்கையில் அவர் நல்லவரோ கெட்டவரோ தெரியாது. திரை உலகத்தில் அந்த கதாபாத்திரத்தில் அவர் கதாநாயகன்,
அவர் கத்தி எடுத்தாலும் சரி, அவர் துப்பாக்கி எடுத்தாலும் சரி, அவர் குடித்தாலும் சரி, சிகரெட் பிடித்தாலும் சரி, அவர் சண்டை போட்டது எல்லாமே சரி. ஆனால் அந்த காட்சியில் அந்த படத்தில் வர கதைகளில் மாறி அமையும் போது எதிரி வில்லன் சொல்வதெல்லாம் தவறு. இதை அப்படியே வந்துட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டு இங்கே நிஜ வாழ்க்கையிலும் அதை அப்படியே பயன்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பொறுப்புள்ள சினிமா துறை இப்போ மக்களின் இளைஞர்களின் எதிர்காலம் சினிமா துறையிடம் உள்ளது என்பதை இதில் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஆகவே சினிமா துறை என்பது ஒரு நல்ல கதாபாத்திரத்தை உருவாக்க வேண்டும். மக்களிடையிலே நல்ல பண்புகளையும் நல்ல நடைமுறைகளையும் நல்ல விழிப்புணர்வையும் எடுத்து சேர்க்கக்கூடிய கதைகளை உருவாக்க வேண்டும். அதேபோல் நல்ல காட்சிகளை உருவாக்க வேண்டும். இந்த கத்தி, துப்பாக்கி, சண்டை, வாட்லோட் இது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த குடிப்பழக்கத்தை ஈடுபடுத்துவது இந்த மாதிரி காட்சிகளை தவிர்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி தமிழக மக்கள் எதை பார்த்து வாழ்கிறார்கள் என்று கேட்டால் சினிமா துறையை பார்த்து தான் இதுதான் நிஜமான வாழ்க்கை, இப்படி தான் வாழ வேண்டும் என்று இளைய தலைமுறை சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே சினிமா துறை மூலம் இன்றைக்கி தமிழக அரசியலே மாற்ற முடியுமா என்று கேட்டால் மாற்றி காட்டியிருக்கிறது என்பதை நம்ம ஒத்துக்கணும். அப்போது ஆட்சியாளர்களுக்கு புதியவர்களுக்கு ஆட்சி தெரியுமா, அவருக்கு ஆட்சி செய்ய தெரியுமா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறிதான். என்ற போதிலும் யாருக்கும் திறமை வேண்டிய அவசியமில்லை. ஒரு திரையில் சினிமாவில் எப்படி ஒரு கதாசிரியர், ஒரு டைரக்டர், ஒரு இசையமைப்பாளர், ஒரு சண்டை பயிற்சியாளர், ஒரு ஒளிப்பதிவாளர் இப்படிலாம் இருக்காங்களோ அதே போல் அரசியலிலும் நம்ம தலைவராக நின்னால் போதும், அதே ஒரு கட்சி தலைவராக நின்னால் போதும். அதை செய்வதற்கு அரசு பணியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சொல்லித்தரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதில் மேலோட்டாக நம்ம எது சரி தவறு என்று பார்த்து கையொப்பம் இட்டால் மட்டுமே போதுமானது அரசியல் செய்வதற்கு, ஆட்சி அமைப்பதற்கு. இதுதானே தவிர மற்றபடி ஒரு விஷயமும் இல்லை. அதனால் நேற்று நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரும் தலைகள்லாம் பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 60 வருஷம் அரசியலில் இருந்து அண்ணாதுரை இடம் பணியாற்றியவர்கள், கலைஞர்களிடம் பணியாற்றியவர்கள், எம்ஜிஆரிடம் பணியாற்றியவர்கள், ஜெயலலிதாவிடம் பணியாற்றியவர்கள், மிக பெரும் பழமை வாய்ந்த அரசியல்வாதிகள்லாம் இன்றைக்கு நேற்று பதவியேற்ற தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சர் விஜய் கட்சியில் இணைஞ்சு அவர்கள் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கார். சில பேர் கடவுள் என்று சொல்கிறார்கள். அவர் புரட்சி இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்க. இதெல்லாம் பணம் இருந்தால் பாதாளம் வரைக்கும் பாயும், புகழ் இருந்தால் எல்லாமே நடக்கும் சாத்தியம் என்பதை இப்போது கண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு மந்திரிக்கு ஒரு மந்திரி சபை இருந்தால் அந்த ராஜா என்பது எதை செய்தாலும், அந்த ராஜா தவறு செய்தாலும் சரி, ஒரு சரியான நிகழ்வை செய்தாலும் சரி, அதை துதிப்பாடுவதற்கு ஒரு கவிஞர் கூட்டம் இருக்கும். அதே போல் 23ஆம் புலிகேசி படம் என்பது தான் நினைவுக்கு வருகிறது. அதை மையப்படுத்தி தற்போது அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம கண்டிப்பாக மறக்கக்கூடாது. இந்த காலகட்டம், இந்த அரசியல், இந்த 2026 தேர்தல் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி ஆட்சி அமைந்திருப்பது பின்னணி என்ன, அதனுடைய எத்தனை ஆண்டுகள் நிலைக்கப் போகிறது, மக்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்சியை தரப்போகிறார்கள் என்பதெல்லாம் கேள்விக்குறிதான். பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆகவே தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் ஜாதகத்தை நம்ம நாளைய பதிவில் பார்க்க போகிறோம். அவர் அவருடைய ஆசான குருவான ரீக்ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள் சொன்னார்களாம். என்னவென்று சொன்னார்கள்னா, கிட்டத்தட்ட விஜய் இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெற்று அவர்தான் முதலமைச்சராக ஆகுவார் என்று, கிட்டத்தட்ட 150 140 தொகுதியில் வெற்றி பெற்று ஜெயிப்பார், முதலமைச்சர் ஆவார் என்று சொல்லியிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய தவறான கணக்கு. அவருடைய ஜாதகம் பலன் என்பது இன்றைக்கி முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும்
அவருடைய ஜாதகப்படி முதலமைச்சர் யோகம் இல்லை என்பது தான் என்னுடைய வாதம். அதற்கு நாளைக்கு அரசியல் பார்வையில் நிச்சயமாக நான் பதிவு போடுகிறேன். இது என்ன நடக்கப் போகிறது, எப்படி நடக்கப் போகிறது என்பதை காணப்போகிறோம். மக்கள் ஆர்வத்தோடு இருங்கள். இந்த அரசியல் தீப ஒளி சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்யுங்க. அதேபோல் என்னுடைய பேச்சில் ஏதேதும் குறை குற்றங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸாக எழுதி போடுங்க. இந்த சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும் தான் என்னை இன்னும் இந்த பணியிலே ஈடுபட்டு சில விஷயங்களை எதெல்லாம் தெளிவாக கொடுக்க வேண்டுமோ அதை தெளிவாக கொடுக்க முடியும். இந்த நிகழ்வு மூலம் மக்களுக்கு நல்லதும் நடக்கும், அரசியல்வாதிகளுக்கு ஒரு வழிகாட்டலும் இருக்கும். எல்லோருக்கும் எல்லாமே தெரியாது, எல்லோருக்கும் கற்றுக்கொள்ள, அதாவது வாழ்க்கை என்பது ஒரு பாடம், அதை தினந்தோறும் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் சரஸ்வதி தாயாரே பாடத்தை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார் என்று நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் சொல்கிறது. ஆகவே வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நாளைய அரசியல் பார்வை பதிவிலே திரு விஜய் அவர்களின் ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு நன்றி, வணக்கம்.